ஒரு பாவ் எப்படி சுத்தி வெளி வருதுங்கிறது பார்த்தோம். அதோட அடுத்த ஸ்டேஜ் வந்து வீவிங் தான். ஸோ அந்த பாவ் அங்க கீழே இருக்கும். ஸோ அந்த கீழே இருந்து உள்ள வரும்போது பின்ல இருந்து ஃப்ரேமுக்கு போய் ஃப்ரேம்ல இருந்து இந்த ரீடுக்கு வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபேப்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அது என்னன்னா ரீடு பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த ரீட். ஆக்சுவலா இந்த ஃப்ரேம்குள்ள அதை போட்டு ஒரு நூலா எடுக்கிறதா அது வந்து நார்மல் லாங்குவேஜ்ல வந்து ஒடி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து இந்த ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணி தறிக்குள்ள வரும். ஆக்சுவலி இது ஆரோ மார்க் டிசைன். ஸோ ஆரோ மார்க் டிசைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டிசைன்ஸ் வரும். இந்த டிசைன்ல ஷட்டில், இந்த ஷட்டில் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் போகும்போது இது உள்ள இருக்கிறது கிரே. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் போகும்போது இந்த கிரே ஷேட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து ஷட்டில் ஒரு கலர், அதாவது வார்ப் ஒரு கலர், வெஃப்ட் ஒரு கலருங்கிறது இதுதான். ஸோ நம்ம இந்த இக்கட் வந்து பவர் லூம்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் அந்த ப்ராசஸ். பின்னாடி வாங்க அது காமிக்கிற இந்த வார்ப் எப்படி வருதுன்னு. இங்க பாத்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் அப்படியே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதே டிசைன்ல பிளாக் ஷட்டில் ஓட்டுவாங்க. பேஸ் கலர் இது, ஷட்டில் கலர் மாறும் போது ஃபேப்ரிக் கலரும் நமக்கு மாறும். ஒன்ஸ் இந்த வீவிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாஷிங் பண்ணுவோம். வாஷிங் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேப்ரிக்கா வேணுங்கிறவங்களுக்கு ஃபேப்ரிக்காவும், கார்மெண்டா பினிஷ்டு ப்ராடக்டா வேணுங்கிறவங்களுக்கு நம்ம பினிஷ் ப்ராடக்டாவும் கொடுத்துட்டு இருக்கோம்.